அத்தனை படங்கள்லயும் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகளாக காட்டினது விஜய். ஒரு நிமிஷம், இப்போ அதைத்தான் ஜமாத்துல இருந்து சொன்னாங்க. பிஜேபி ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அதிமுகவுடைய ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்ஜிஆர், ரெட்டை இலை, ஜெயலலிதா அப்படி இருக்கிறவங்க, அவங்களால எப்போ புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களையும் அண்ணாமலை கேவலமாக பேசினாரோ அதை மறக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயே பாலியல் வன்முறை எங்க தெரியுமா அதிகமாக நடக்குது? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த 5 ஸ்டேட்டுமே பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். சரி, அந்த துப்பு வேணாம். அப்போ அந்த தமிழ்நாட்டில் நம்ம பேசுறோமே, நமக்கு கூச்சமா இருக்குன்னு அந்த பிஜேபி காரங்களுக்கு தெரிய வேணும். சரி, அண்ணாமலைக்கு விஜய் இடுப்பு கிள்றது கோவம் இல்லை, நம்மளால கிள்ள முடியலையேங்கிற ஆதங்கம். நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், திமுகவுக்கு திராவிட கழகம் பாரம், பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் பாரம். ரெண்டுமே நகர்ந்தாதான் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கும். ரெண்டுமே தாய் கழகமாச்சு. தனி கொடுத்தனமே போக மாட்டீங்களா? இப்ப காஞ்சி மடத்துல புதிய சங்கராச்சாரியார் பதவி ஏற்றுக்கிறார். ஆமாமா, விரைவில் கணேசன். ஆமா, கணேஷ சர்மா. அவர் சங்கராமடத்துல பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 2 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க சேகர் என்ன நினைக்கிறார்? சரி, சிறுபான்மை வாக்கு நீங்க என்னத்தா குட்டிகார் நடிச்சாலும் திமுக கூட்டணியிலிருந்து எடுத்துட முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப விஜய் வந்திருக்காரு, நிச்சயமா சிறுபான்மை ஓட்ட பிரிப்பார்னு ஒரு செய்தி வருது. செய்தி எங்க இருந்து வருது உங்களுக்கு? நீ முதல்ல விஜயோட ஆபீஸ்ல இல்ல, நிறைய விஜய்ல அந்த கூட்டத்தை பார்த்தேன். அதுல பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. 18 வயசுக்கு இருக்கிற கீழே இருக்கிற பசங்களா இருக்காங்க. தவிர விஜய் முதல்ல வரட்டும், அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லட்டும். நீங்க இப்படிதான் 96ல் அந்த ரஜினிகாந்த்ங்கிற பலூனை ஊதி 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 பெருசாக்கினீங்க. ஏன்னா உங்களுக்கு ஊதுற சக்தி இருக்கு, ஆனா அதுக்கு மேல பலூனுக்கு அந்த சக்தி இல்லையா? விஜய் அறிவிச்சு ப்ராப்பரா பூத் கமிட்டி கூட்டம் 96ல் நடந்ததா இல்லையா? 96 அது எப்படி போன வருஷம் ரஜினிகாந்த் அப்படி கட்டி இந்த வருஷம் 31ஆம் தேதிக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் அவரே ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டார், வரலன்னு சொன்னாரா இல்லையா? இவர்தான் வந்துட்டாரே சார். எங்க எலெக்ஷன் முடிஞ்சு போச்சா? சாரி சார், நான் கொஞ்சம் 2 நாள் ஊர்ல இல்லை. என்னைக்கு முடிஞ்சது எலெக்ஷன்? சார், இவர் தான் தன்னுடைய கட்சியை அறிவிச்சிட்டாரு, பூத் கமிட்டி கூட்டம் கூட நடத்திட்டாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு பாக்கி இருக்கு? அவர் கட்சி பேரே அறிவிக்கல, பூத் கமிட்டி போட்டு பண்ணிட்டார் இல்லையா? ஆமா, முதல்ல அந்த பூத் கமிட்டியை பிஜேபியை போட சொல்லுங்க. எதுக்கு சொல்றீங்க அப்படி? பூத் கமிட்டியே கிடையாதுங்க அவங்களுக்கு. யாருக்கு? பிஜேபிக்கு காலத்தை பேசுறீங்க. இப்பெல்லாம் நான் 500 வருஷம் முன்னாடி இருந்தவன அப்படி இல்ல. 1 கோடி உறுப்பினர் சேகரன் நாங்களே சேர்த்தாங்களா? தமிழ்நாடு முழுக்க 10,000 கொடி கம்பம் நட்டாங்களா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மைக்க பார்த்தோன்னே பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுங்க. நயினார் நாகேந்திரன் சிறந்த அரசியல்வாதி தான். அதே நயினார் நாகேந்திரன் அதிமுக ஃபுல் ஃபிளெட்ஜில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச போது தோத்து போனவர் அவர் தொகுதியில். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? பிஜேபியில் 2004ல் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நான் தான் பேசினேன். வாஷ் அவுட் ஆச்சு தமிழ்நாடு முழுக்க. அன்றைக்கி தான் நான் போய் ஜெயலலிதா கிட்ட லெட்டர் கொடுத்தேன் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுறதுக்கு. எல்லாமே நீங்கள் உடனே இது சேர்ந்தா வெற்றி, அது எல்லாத்தையும் இங்கே கணக்கு போடலாம். அந்த இது ட்ரேடு இருக்குல்ல, நான் பாம்பே வாங்கிக்கிறேன், நீ வேணால் டெல்லி வாங்கிக்கிறியா, நீ காஷ்மீர் வாங்கிக்கோ, அங்கே யாரும் சுட மாட்டாங்க, இப்படிலாம் நம்ம பேசிக்கலாம். அது விளையாட்டு, அது ரியல் இல்லை. விஜய் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் விஜய் வெற்றி பெற்று ஆட்சிக்கு உட்கார்றதுக்கு மிக கடுமையாக உழைக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சினிமா பாப்புலாரிட்டி மட்டும் போதாது. விஜயை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. ஐயோ சினிமாவில் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு நிற்கிறாங்க. விஜய்க்கு சிறுபான்மையர் ஓட்டு வருன்றீங்க. அவர் விஜயோடைய அத்தனை வராதுங்கிறது தான் இப்போ சொன்னாங்க. ஏன்னா அத்தனை படங்கள்லயும் முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகளாக காட்டினது விஜய். ஒரு நிமிஷம், என் கேள்வி கேட்டுன்னு பதில் வைத்தார். அத்தனை இதுலயும் சொன்னது விஜய். இப்போ அதைத்தான் ஜமாத்துல இருந்து சொன்னாங்க. நம்மள எப்பவுமே முஸ்லீம்களே தீவிரவாதிகள்னு காட்டுறவர் தான் விஜய். அவருக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ திமுக இத்தனை ஆண்டுகளாக நான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. விஜய் இனிமே நான் செய்ய போறேன். விஜய் சொல்றார், ஊழலே இல்லை, எந்த அரசு வந்தாலும் ஊழலை ஒழிக்க முடியாது. அரசு வந்தால் என்ன ஆகும்? 35 பேர் மாறுவாங்க மினிஸ்டர்ஸ், 150 பேர் எம்எல்ஏஸ் மாறுவாங்க.
1.5 லட்சம் அதிகாரிகள் மாறிடுவாங்களா? ஒர்க்கர்ஸ் மாறிடுவாங்களா? மிஷினரி மாறணும், மெக்கானிசம் மாறணும். நீங்க மெக்கானிக்கை மாத்துறத மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் ரஜினி சொன்னா இந்த சிஸ்டத்தையே மாத்தணும்னாரு. அதுதான் நான் ரஜினி அப்படி சொன்னார். நான் அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்றேன், நான் டிராமா சூப்பர் ஸ்டார் இப்படி சொல்றேன். நான் ரஜினி சொல்றது அப்படியே சொல்றதுக்கு இல்ல நீங்க எனக்கு ஒன்றும் ரஜினி ஆமா. குரு இல்லை. இந்த என் system- குரு ஷோ சரி எங்க அப்பா. அதனால சரி இப்ப நீங்களே சொன்னீங்க உங்க குருநாதர் ஷோ. நானும் நிறைய தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க குருநாதர் வந்து ஷோக்கு வந்து நிறைய கலைஞர் ஃபேமிலியோட நிறைய நட்பு உண்டு. 2 பேரும் கலைஞர் வந்து ஷோவோட ரொம்ப ஆத்மார்த்தமா பேசுவாரு, பழகுவாரு. அது அடிக்கடி அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா ஷோ வந்து அரசியல்னு வரும்போது அவர் என்னைக்குமே திமுக கொள்கையோட ஒத்து போக மாட்டாரு. 96க்கு என்னாச்சு? 96ல யாரு அந்த கூட்டணியை பண்ணி 15 நாள்ல சைக்கிள் சின்னம் வாங்கி கொடுத்து திமுகவை ஜெயிக்க வச்சது யாரு? ஷோ இல்லையா? அது யாரு? அந்த ஷோ மாதிரியே இருக்கிற யாரோ வேற ஒருத்தர் இல்ல. அது ஒரு சாரி, அது ஒரு அந்த காலகட்டத்துல ஜெயலலிதாவுடைய ஊழல்ங்கிறது ஊரெல்லாம் பேசப்பட்ட ஒரு காலகட்டம். கடைசி காலம் வரைக்கும் அப்படிதான் பேசப்பட்டது. நான் என்ன சொல்றேன், அதைத்தாங்க நான் சொல்றேன். இன்றைக்கு ஊழல் என்பதோ லஞ்சம் என்பதோ பொதுவாக வெகுஜனங்களை பாதிக்கவில்லை, பாதிக்காது. தேர்தல் நேரத்துல எப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாங்களோ அப்போ பாக்கி நேரத்துல அவங்க பேச மாட்டாங்க. தவிர எத்தனை பேர் தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு வருஷத்துல போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு வருஷத்துல நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல 10 கோடி பேர் இருக்காங்க. மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 லட்சம் பேர் போவாங்களா? 20 லட்சம் பேர் போவாங்க. சரி சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க அவங்கள வச்சு பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சரியா வராது. லஞ்சங்கிறது தெரியுமா? நான் வாங்கும்போது எனக்கு அன்பளிப்பா தெரியும். இன்னொருத்தன் வாங்கும்போது ஐயோ லஞ்சம் வாங்குறானே அப்படின்னு கத்துவேன். இதுதான் மனோபாவம். இப்போ அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சுட்டால அது ஸ்ட்ரெங்தன் ஆகாதுங்கிறீங்களா நீங்க? பிஜேபி ஓட்டு அதிமுகவுக்கு போகும். அதிமுகவுடைய ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகாது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்ஜிஆர், ரெட்டை இலை, ஜெயலலிதா அப்படி இருக்கிறவங்க. அவங்களால எப்போ வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களையும் இது அண்ணாமலை கேவலமாக பேசினாரோ அதை மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு இபிஎஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ யசமா சொல்லுங்க, யசமா அப்படியெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா சார்ல அப்படி கம்பீரமாக உட்கார்ந்தவர். வருதில்ல 2026 எலெக்ஷன், அப்போ பாருங்க, அப்போ சொல்லுவார் உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோதான் இருக்குது, உங்களுக்கு 50 ஓட்டு தான் வரும், 60 ஓட்டு தான் வரும், ஸோ ஒரு 10 சீட்டு கொடுக்குறேன் பாரு. சரி, ஒருத்தர் காலி பண்ண ஃபைனலா அவரு அண்ணாமலை பாலிசி அதானே சார். கூட நடந்து போறவங்களே சீவின்னு வருவார். எதிரி படம் இருக்கும், அவங்களோட சண்டை போடணும்னு கத்தி எடுத்துட்டு கூட வரவங்களே விட்டு வருவார். நீங்க எடப்பாடி பத்தி சொல்லும்போது ஏன்னா அந்த 39 பேர் தோக்கணும்னு தானே பண்ணாரு, அதனால தான் அவர் தோத்தார். இல்ல எடப்பாடி சிஎம் ஆகணும்னா பிஜேபியும் கரையேறணுங்கிற ஒரு கவலை கிடையாது, வரவே வராது. எப்பவுமே எந்த கூட்டணி இருந்தாலும் நாம ஜெயிக்கிற இடம், ஷூரா ஜெயிக்கிற இடத்த நம்ம வச்சுக்கணும். நமக்கு சொத்தையா இருக்கிறது சரியா வராத கூட்டணிக்கு தள்ளி விட்டணும். இதுதான் எல்லாருடைய எண்ணமும். யாரா இருந்தாலும் அதை பண்ணுவாங்க. பிஜேபி 70 சீட்டு மேல வாங்க போதுங்கிறாங்க. காங்கிரஸ் கூட தான் 60 சீட்டு வாங்கிட்டு வருது. இல்ல சீட்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயம். அந்த 70 இடத்துலயும் ஜெயிக்க வச்சாதான் அவருக்கு அங்க சிஎம் சீட்ல உட்காரலாம் போது அவருக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அதான் பொறுப்புன்னு என்ன பண்ணுவாரு? அவரே எல்லாத்துலயும் போய் பட்டன் அமைக்கிட்டு வருவாரு. இல்ல அந்த 70 சீட்டை காலி பண்ணிட்டா அவரு போயிடுவாருல்ல. இவரே உள்ளடி வேலை செஞ்சா காலி ஆயிடுமா? ஆகாதா? ஏங்க ஒன்று புரிய மாட்டேங்குது. நீங்க எடப்பாடிங்கிற ஒரு என்ன சூப்பர்மேனா சர்ன்னு பறந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. 3 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க, பாக்கி 2 பேர் பரவாயில்ல அண்ணனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம வேலை செய்வானா வருவாங்க. முதல் 10 நாள் சுருண்டு படுத்திருப்பான், அடுத்த 10 நாள் அவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்ப்பான். இதுதானே மனுஷ மனசு. உள்ளடிகள் நிறைய நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும், எல்லா கட்சியிலையும் நடக்கும். தனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது. தனக்கு இல்லாத பதவி வேற யாருக்கு வந்தாலும் அவன் நம்மை விட மட்டமானவன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு வேலையில தான் எல்லாம் இருப்பாங்க. சரி, இந்த இடுப்பை கிள்ற ஒரு விஷயத்துல அண்ணாமலை பேசினால உடனே பிஜேபிக்கார எல்லாருக்கும் அப்படின்னு மொத்தமா பேச முடியுமா? அதுக்காக நீங்க அண்ணாமலை பேசினார்ல, ஆமா, அவரை கேட்டீங்களா? ஏன் பேசுனீங்கன்னா? அதுக்காக ஒட்டு பேசினீங்களா? கேட்டீங்களா? இல்ல கேட்டீங்களா? இல்ல நான் போய் கேட்டுட்டு பதில் அப்புறம் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், நான் யாரை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, நிச்சயமா கேட்டிருப்பேன். தெரியாது. நான் அவரை நான் பார்த்த சார். அரசியல்ல நீ ஒண்ணு சொன்ன சரி, பாலியல் வன்முறை தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சா? நிறைய அங்கொன்றும் நடந்தது, அங்கொன்றும் இங்கொன்றும். ஆனா நீங்க அங்கொன்று, ஆனா இந்தியாவிலேயே பாலியல் வன்முறை எங்க தெரியுமா அதிகமா நடக்குது? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ராஜஸ்தான்,
உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. இது எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது? பாண்டே உங்களுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் சாசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக பேசக்கூடிய பாண்டே சொல்லியிருக்கார். இந்த 5 ஸ்டேட்டுமே பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். சரி, அந்த துப்பு வேணாம். அப்போ அந்த தமிழ்நாட்டில் நம்ம பேசுறோமே நமக்கு கூச்சமா இருக்குன்னு அந்த பிஜேபி காரங்களுக்கு தெரிய வேணும். சரி. பாண்டே அண்ணாமலைக்கு விஜய் இடுப்பு கிள்றது கோவம் இல்லை, நம்மளால கிள்ள முடியலையேங்கிற ஆதங்கம், அவ்வளவுதான். என்ன விஜய் என்ன காலங்கரத்தால சாமிக்கு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு போய் இடுப்பு கிள்றேன்றாரா? அவர் சினிமாவில் ஷூட்டிங் பண்றாரு. அப்போ சினிமாவுக்கும் வாழ்க்கைக்குமே வித்தியாசம் தெரிய ஆளுன்னா அண்ணாமலை முதல்ல துப்பாக்கியை லோட் பண்ண சொல்லி காமிச்சாங்க ஒரு தடவை, பார்த்தீங்களா? நான் கூட ரைஃபிள் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் சேலத்துல. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பாண்டியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க சொல்லுங்க. எனக்கு சாண்டே எதிரி கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை நான் அதுதான் சொல்றேன். ஆனா ஆன்மீகம்ங்கிறது பொதுவானது. இந்து மதத்துக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு, அதே போல கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு ஆன்மீகம் இருக்கு, முஸ்லிம்ஸுக்கும் ஆன்மீகம். எல்லாருக்கும் அந்த பக்திக்கு உண்டான பக்தியினுடைய வழிமுறைகள் தான் வேறையே தவிர பக்தியே வேறன்னு சொல்ல முடியாதுல்ல. அத மாதிரி தான். ஆனா எல்லாத்துக்கும் நாம ஓடி வரக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், மத ரீதியா எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சரியான முறை அல்ல. நீங்க ஜெயலலிதா எப்பயுமே அவங்களுடைய அந்த ஆளுமையை புகழ்ந்து பேசுவீங்க. கண்டிப்பா ஜெயலலிதாக்கு முன்னாடி இந்திரா காந்தியை புகழ்ந்துருக்கேன். நீங்க நேத்திக்கு திருச்சி கூட்டத்தில் பேசும்போது ஜெயலலிதாட்ட இருந்த அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவும் உங்களுடைய நேர்மையை ஏத்துக்கலையே? ஜெயலலிதாட்டையும் ஏத்துக்கலையே. என்ன இது எடுத்தாங்க? என்ன எதுக்காக எடுத்தாங்க சொல்லுங்க? 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது, ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத எம்எல்ஏ வந்தேன். அவங்களுக்கு நேர்மை பெருசு இல்ல, அந்த நேர்மை பெருசு இல்லை, அவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் தான் பெருசு. விசுவாசி, நேர்மை பெருசு கிடையாது. நான் அவங்ககிட்டயே சொல்லிட்டேனே, எதுலேயும் நான் கமிஷன் வாங்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்தீங்க, நான் 5 லட்ச ரூபா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் நான் 1 லட்ச ரூபா போட்டேன், 6 லட்ச ரூபா நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு கேட்ட வேணாம். கடைசி வரைக்கும் கொடுக்கல அவங்க, கேட்ட வேணாம். ஓகே, எனக்கு என்ன, நான் ஏன் உழைப்பில் வாழ்றேன் பாஸ் வாழ்க்கையில் இன்னி வரைக்கும். சரி, இப்போ காஞ்சி மடத்தில் புதிய சங்கராச்சாரியார் பதவி ஏற்றுக்கிறார். ஆமாம்மா, விரைவில் கணேசன். ஆமாம், கணேஷ சர்மா. அவர் சங்கரமடத்தில் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 2 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க சேகர் என்ன நினைக்கிறார்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். குரு பீடத்துக்கு எந்த யோசனையும் சொல்லக்கூடிய அருகதையெல்லாம் எனக்கு கிடையாது. குரு பீடமா அவர் வந்திருக்காரு, அடுத்ததான் அவர் தான் இளைய சங்கராச்சாரியார். போவேன், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். இந்த 2 காரியங்கள் நீங்க செஞ்சு கொடுங்க. நான் சொல்லேன், உங்களுக்கு இல்ல, நம்ம மக்களுக்கு சொல்றோம். மக்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது ஒண்ணு எனக்கு தெரியாது. இதுன்னு அரசியல போய் மடத்துக்குள்ள போய் தடக்குன்னு போய் இதை பண்ணுங்கண்ணா அதை பண்ணுங்கண்ணா சொல்றது. நம்ம வாவு தமிழ் சேனல் வழியா நீங்க நான் எதுவும் சொல்ல தயார். வாவு தமிழ் ஏங்க, எனக்கு அவங்களே நேரம் தெரியும், பெரியவாளையே எனக்கு தெரியும், அதுக்கு என்ன நான் வாவு தமிழா வழியா போகணும்? வேண்டாங்கிறீங்க. ஏன் வாவு தமிழெல்லாம் நான் நடுவில் சேர்க்கவே மாட்டேன். பாத்தீங்களா, சந்திச்சிங்களா? இல்லைங்களா, இப்பதானே நான் போவேன், இந்த வாரம் போவேன். இப்போ போறீங்களா? 30 கூட்டமா இருக்கும்போது நான் கூடிய வரைக்கும் எங்கேயுமே கோயிலுக்கு கூட போக மாட்டேன். கூட்டமா இருந்தேன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் ஆண்டவன் தரிசனம், தூரகே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவேன். சரி, இந்த மீனாட்சி சுந்தரம் சீரியல் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. இன்னைக்கு 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரம் டெலிகாஸ்ட். என் பையன் அஸ்வின் சேகருடைய பிறந்த நாள். சூப்பர். அப்புறம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, கண்டிப்பா அஸ்வின் சேகர் சார்பா என்னுடைய சூப்பர் தேங்க்ஸ் சொல்றேன். இப்போ இந்த மீனாட்சி சுந்தரம் அது சீரியல் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்காம சில பேர் கூட நீங்க தாலி கட்டுறதை வச்சு ஒரே காமெடி பண்ணி இந்த வயசுல இவருக்கு தேவையானலாம் அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். இப்போதான் நினச்சிக்கிட்டேன், சரி இது இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்ன பிரச்சனை இல்லை? ஆமாங்க, ஜாலியாக எடுத்துன்னு போகிறாங்கல்ல, அதனால தானே இவ்வளோ ஜாலியாக சொல்கிறாங்க. நிறைய பேர் சீரியஸாகவே எடுத்துட்டாங்க. என்ன சீரியஸாக எடுத்துட்டாங்க? ஏன் எனக்கு பத்திரிக்கை அனுப்பலன்னா? இல்லை என்ன சீரியஸாக எடுத்துக்க முடியும்? ஏன் எனக்கு 75 வயசாச்சு, அந்த பொண்ணுக்கு 25 வயசோ 26 வயசோ. அவள் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, சார் நான் இது எனக்கு இது 3வது கல்யாணம் தாலி கட்டு சொன்னா. பரவாயில்லம்மா, நீ என்னோட 60வது பொண்டாட்டி இதில் அப்படின்னு. 60 பேருக்கு நான் தாலி கட்டிருக்கேன் சினிமாவில், 95 படத்தில். அவ்வளோதான். அது அங்கேயே போட்டு வர வேண்டிய தாலி தானே. அதை போய் நம்ம ஏன் சீரியஸாக எடுத்துக்கணும்? யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு பொண்ணா ஹீரோயின் அப்படின்னு கொமை வரவங்க வேணா இருக்கலாம். வைத்தறிச்சல் நமக்கு எது முடியும்? அடுத்தவனுக்கு முடியறது நமக்கு முடியல. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்ட்டு போக மாட்டேங்கிறாங்க.
சமீபத்துல ஒரு பிராமண அமைப்பை சேர்ந்த ஒரு பெரியவர் என்ன சொன்னாருன்னா, பிராமண பையன்களுக்கு பெண்கள் கிடைப்பது சமீப காலமா ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ம். யூபி, பீகார், மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியலையா, ஒரு 6 மாதம் முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு 30 நாட்களில் தமிழ் கற்றுக்கொள்வது எப்படி சொல்லி கொடுத்தா இல்லை அவங்க ஹிந்தி படித்தா 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படி படித்தா தமிழகம் தாண்டி போங்கங்கிறீங்க. ஏன் சார், நீங்கள் எங்கே போனாலும் அது உங்கள் கம்யூனிட்டி தானே. அப்புறம் எங்கே போனா என்ன, அதில் என்ன, நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் நம்ம ஆசைக்கு இங்கேயே நடக்கணும்னா நடக்காதுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். நான் ஹிந்தி படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் பாம்பே போய் தான் ஆகணும். அவ்வளோதான், சிம்பிள். தவிர இப்போ பெண்கள், இந்த பெண்கள் அது பிராமண பெண்கள் தானே வரமாட்டேங்கிறாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷனும் வேறையாக இருக்கலாம். நமக்கு வரக்கூடிய கணவன் ரொம்ப நிறையா சம்பாதிக்கணும்னு இருக்கலாம். நானும் வேலைக்கு போவேன், எவ்வளோ இருக்கலாம். சில சமயம் சில விஷயங்கள், இப்போ நாங்கள் நம்ம பிராமினுடைய என்னுடைய கம்யூனிட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகள் நாங்கள் ஐயர், என்னுடைய மருமகன் ஐயங்கார். பிராமின் கம்யூனிட்டி தானே. எல்லாத்தையும் அங்கே போய் நம்ம பிராமினாக இருக்கணும், பிராமினாக இருக்க. சில சமயம் அதை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, உடனே வீட்டை விட்டு துரத்திடுறாங்களா, இல்லை ஆணவ கொலை பண்ணிடுறாங்களா? பிராமின்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியா, எங்கேயோ இருப்பா, நல்லபடியாரு அப்படிம்பாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தோன்னு சேர்ந்து பற்றி அது தாத்தா ஜாலியாக தான் இருக்குது அப்படிம்பாங்க. அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய மனோபாவம், அது குடும்ப மனோபாவத்தை தான் தாண்டி அடுத்தவங்களுக்காக நம்ம வாழவே முடியாது பாஸ். நாம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம மனசாட்சிப்படி வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம். இப்போ பாருங்கள், அக்ரகாரம் எல்லாத்தையும் விட்டு தான் பட்டணத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்தாச்சு. ஆனால் ஒரு தடவை நான் சட்டசபையிலேயே சொன்னேன், இங்கே சமத்துவபுரம் கட்ட போகிறோன்னு ஏதோ பேச்சு வந்தபோது பக்கத்தில் இருந்த எம்எல்ஏ சொன்னேன், ஏங்க இப்போ இருக்கிற ஹவுசிங் போர்டே சமத்துவபுரம் தானே. என்ன ஹவுசிங் போர்டு எல்லாருக்கும் தான் இருக்குது. இந்த ஏரியாலேயே ஃபர்ஸ்ட் இந்த ஹவுசிங் போர்டில் தான் பிளாட் வாங்கினாங்க. அப்பா இங்கே மொத்தமாக ஐயராக இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஏதோ பக்கத்து வீடு முஸ்லீமு, எய்த்து வீடு முஸ்லீமு, இந்த பக்கத்து வீடு கிறிஸ்டியன், எல்லாரும் தான் இருக்காங்க. எல்லாரோடையும் வாழணுங்கிற மனோபாவம் நமக்கு இருக்கணும். ஐயராகவே இருக்க, ரோட்டில் நடந்து போகிற, செருப்பு அருந்து போச்சு, நல்ல ஐயராக கிடைப்பாங்களே இந்த செருப்பு தைக்கன்னு கேட்க முடியுமா? அப்போது ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்காரு, அவர் தயவு இல்லாமல் நீ அடுத்த அடி நடந்துட முடியுமா? முடியாது. அதை மனசில் வச்சுக்கணும். ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்க்கை. அது வாழ தெரியலன்னா வேஸ்ட்டாக ஜாதியை பற்றி பேசக்கூடாது. எதுக்கு சார் ஜாதி வீட்டுக்குள்ளே சார் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு? நான் என் ஃபோனில் போட்டிருக்கேன், பார்க்கணும்லங்க தூக்கி ஃபோனில் மாட்ட முடியுமா? அவசியமே இல்லை. ஆமாம், நீங்கள் ஏன் பல இடங்களில் நான்வெஜ்ஜுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க? நான் ஒன்றும் நான்வெஜ்ஜுக்கு எதிரி கிடையாது, நான் ஆதரவாக பேசலை. நான் வந்து நான்வெஜ், நான் வெஜிடேரியன். சைவர்கள் ஏன் சேகர் இப்படி பேசுறாருன்னு ஒரு முகசொலிப்பு இருக்கு. அவன் முகசொலிச்சு எனக்கு என்ன? அவன் வீட்டில் போய் நான் சாப்பிட போறேன்னா, இல்லை அவனை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு போகிறேன், நான் அப்படி தான் பேசுவேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் பேசினா அவனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அடுத்தவனுடைய கருத்தில் நான் மூக்க நுழைக்கிறேனால அவன் அதிக பிரசிங்கன்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரத்துக்கெல்லாம் என்கிட்ட வேலை கிடையாது. இல்லை, அவங்க சொல்றது நம்மவர் இப்படிலாம் பேசலாமா? நான் நம்பவர்னு நீ சொல்லிட்டு போ. நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன்னா, நான் எல்லாருக்குமானவன். எப்படி நம்ம சிஎம் எல்லாருக்குமான முதல்வருங்கிறாரோ, எல்லோருக்குமான முதல்வர், நான் எல்லோருக்குமானவன். ஐயர் மத்தனும் பார்த்தா நான் சினிமாவில் வந்திருக்கேன், பாக்கி பேர்லாம் பார்க்கலையா? செட்டியார் பார்க்கலையா? முதலியார் பார்க்கலையா? எல்லாரும் தான் பார்த்துருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் பார்க்கலையா? முஸ்லீம்ஸ் பார்க்கலையா? அத்தனை பேரும் பார்த்தா நான் முன்னுக்கு வந்திருக்கேன். அப்போ நான் முன்னுக்கு வரத்துக்கு மட்டும் எல்லாரும் எனக்கு பார்க்கணும். அப்புறம் நான் இப்போ நடக்கும்போது யாருமே வேணாம்ப்பா, யாருமே வேணாம், எங்கள் ஆளுங்க மட்டும் இருக்கணும்னா, நான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுற அன்னைக்கு, வீட்டில் திதி கொடுக்குற அன்னைக்கு, அது மட்டும்தான். அப்போது ரோட்டில் சாமியே போனாலும் நான் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பித்ருக்களுக்காக செய்யணும், அவ்வளோதான். அந்த தர்மத்துக்கு தான். ஸோ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறதா சொல்கிறீங்க. திமுகவுக்கு அவங்க கூப்பிட்டு போக சொன்னான், நிச்சயமாக கூடுவாங்க. அதே சமயம் மயிலாப்பூரில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தா, திமுக சார்பில் சீட்டு கொடுத்தா ஏற்றுப்பீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே, நான் ஒரு தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன், போகிறோம் 75 வயசாச்சு. நான் முந்தானத்தை கூட சொன்னேன், நடக்கும்போதே தடுக்கி விழாமல் இருக்கணுமேனு தோணுது. அப்படி இப்போ தடுக்கி விழுந்து அன்றைக்கி தான் சொன்னேன். எனக்கு அப்படியே நான் வேணும்னா சொல்லுங்கள், என் பையனை நான் டிஎம்கேயில் சேர்த்து விட்றேன், அவனுக்கு கொடுக்கட்டும் சீட்டு, அவனுக்கும் சேர்த்து நான் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு போருங்க. நான் இனிமே எந்த தேர்தலையும் நிற்கிறது இல்லைன்னு 12 வருஷம் முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன்.
புரியுதா? பாக்கி சில பேர் இனிமே நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் முடிவு பண்ணிருக்காங்க. நான் அதை சொல்லி தான் மோடி கிட்ட கட்சியில் சேர்ந்தேன். நான் இந்த தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி தான் நான் சேர்ந்தேன். எனக்கு நிஜமாவே என்னங்க இந்த பாருங்க 30,000 ரூபா பென்ஷனு 35,000 ரூபா ஆகியிருக்கார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்கு? இப்ப நீங்க அரசியலை பத்தி சொன்னீங்க. ஆமா. ஒரு காலம் வந்து நீங்க வந்து அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு ஒரு ரவுண்டு வந்துட்டீங்க. அரசியல் உங்களுடைய கேரக்டருக்கு சரியா வரலையா? வராது சார், வராது. ஏன்னா நான் முதல்ல விசுவாசி கிடையாது. ரைட்டுனா ரைட்டு, அதை அக்செப்ட் பண்ணுவேன். நான் வந்து அப்படியே தலைவா தலைவா அப்படின்லாம் பேசுவேன். அன்றைக்கி நான் அசந்து போயிட்டேன். இப்போ ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் சந்திக்கிறேன். என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை சார், ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கடல் மிட்டாய் கடையில் நிற்கிறீங்க, அப்போ விஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறேன்னு. ஏன்னா அங்கே அவன் பார்க்குறாரு. அப்போது அவர் அதையும் வாட்ச் பண்ணிட்டு தான் போகிறார். நான் பார்த்துட்ருக்கேன், உங்கள் இன்டர்வியூ எல்லாமே பார்க்குறேன். அதோட என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு? அவர் பார்க்குறாரு, அதை சொல்லலைன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? என்ன எவ்வளோ தடவை கடல் மிட்டாய் கடை வாசல் பார்த்துருக்கீங்க நீங்கள், ஆனால் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஆத்மார்த்தமான நட்பு இருக்கு இல்லையா, அதை வந்து உணரணும். வாய் வார்த்தையாக தான் வந்தால் போடாதுன்னு சொல்கிறேன். நான் அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். திமுகவுக்கு திராவிட கழகம் பாரம், பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் பாரம். ரெண்டுமே நகர்ந்தாதான் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கும். இல்லைன்னா அவங்களால இவங்க ஓட்டு வங்கி பாதிக்கப்படும், இவங்களால இவங்க ஓட்டு வங்கி பாதிக்கப்படும். ரெண்டுமே தாய் கழகமாச்சு. தனி கொடுத்தனமே போக மாட்டீங்களா? கல்யாணம் ஆனோடனே தாயோடையே உட்காந்துருப்பீங்க. தனி கொடுத்தன போனாலும் தாயை விட்டுற முடியும். தாயை விட வேண்டாங்க. தாய்க்கு என்ன உண்டோ செஞ்சுட்டு போங்க. அதையும் நீங்கள் தாயை பேச விட்டுட்டு அப்புறம் தாயால் உனக்கு ஓட்டு போச்சுன்னு அப்புறம் வந்து கதற முடியுமா? என்னங்க பேசுறீங்க? நீங்களே 4 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அவன் இப்படி தான் முட்டாள் லூஸ் தனமாக பேசிகிட்டு இருப்பான், அவனை பற்றிலாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அவன் பேசுறதெல்லாம் நம்பிடாதீங்க, பாதிக்கு மேலே போய் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போனால், அம்மா கரெக்டாக சொன்னம்மா, நீ தாம்மா என் தெய்வம், உங்ககிட்ட இருந்தாம்மா நான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லுவீங்க. ஏம்மா அப்படி பண்ண, எனக்கு வந்த வாய்ப்பு கெடுத்து விட்டுட்டியே நீ அப்படின்னு உள்ள போய் கத்துவீங்களா மாட்டீங்களா? திமுக இன்னும் தாயோட பாதிப்புலேயே பேசிட்டு இருக்காங்களா ராஜா மாதிரி ஆட்கள் சில பேர். அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தானே கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நீங்கள் கலைஞர் இது வரைக்கும் நேரடியாக அந்த மாதிரியான விஷயங்களில் போய் அவர் சொல்லுவார், நான் பிராமணன் சொல்லுவார், பிராமணியம் அப்படிம்பார். ஒன்றுன்னு ஒரு வார்த்தை, அது எதுவுமே யாரும் சொல்லக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதா? அது ஒரு விஷயம். அது அவருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எக்கச்சக்கம். சில சமயம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வந்து அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லை நம்ம ஒரு நகைச்சுவைக்குன்னு சொல்லிடுறது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் சொல்லலையா, சாமி எல்லாம் குளிக்கும் போது எதுக்கு ட்ரெஸ்ஸு போடுறதில்ல? விஜய் சேதுபதி சொன்ன தப்பு தான். தப்பு புரியல அவருக்கு, அதோடைய கான்செப்ட் புரியல. எல்லா கடவுளுக்குமே அது ட்ரெஸ்ஸோடு தான் அந்த சிலையே செஞ்சுருக்காங்க. அதற்கு மேலே ஒரு துணியை குளிக்கும்போது ஏதோ குழந்தைக்கு குளிக்கும்போது காட்டுறாங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸு போடும்போது. அவர் என்ன சொன்னார்னா, குளிக்கும் போது வெளில காட்டுறீங்க, ட்ரெஸ் போடும்போது ஸ்க்ரீனை மூட்டுறீங்கன்னு ரொம்ப விவரமாக பேசுகிறாப்புல நினச்சி. அதாங்க, அதாவது சினிமாவில் நடிச்சுட்டா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்க எல்லாம் வெளியில் பேசும்போது தான் அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியலைங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. விஜய் சேதுபதி இக்னோரன்ஸ் அவ்வளோதான் சார். அது உடனே நீங்கள் இப்போ போய் கேளுங்க, ஆமாம் நான் சொன்னது ரைட்டு, ஏதோ பேசிட்டேன் பாஸ் விட்டுருங்க அப்படி தான் சொல்லுவார். நிறையா பேரை நீங்கள் வந்து சினிமாவில் நடித்ததுனால அவன் மிகப்பெரிய அறிவாளி, அண்ணன் பாரு விட்டார் ராக்கெட் அப்படி விடுவார், ஹெல்மெட் கூட போட்டுக்க மாட்டார் அப்படின்னு என்ன வேணால் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. இது கேரளாவில் நடக்காது இல்லை. நீ சினிமா நடிகன் நடிச்சுட்டு போ, உன்னை யார் கேட்டாங்கன்றவாங்க. நம்ம ஊரில் எல்லாமே கற்பூரம் காட்டுற சாமி வேஷம் நடித்தா கற்பூரம் காட்டுறவங்க தான். ஆந்திராவில் இதை விட மோசம். என்ன பண்ண முடியும்? எல்லாம் தவிர வந்து அத்தனை பேருடைய எல்லா வார்த்தைக்கும் நம்ம உள்ளர்த்தம் தேடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டை தான் மிஞ்சும் வாழ்க்கை. அது அவர் அர்த்தம். அவ்வளோதான். ஒருத்தர் ஒரு தடவை நான் ஒரு டைரக்டரோட போகிறேன், உள்ளே வரலையே சார், என்ன காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ளே வாசலில் தான் ஷூட்டிங் நடந்தது. உள்ளே எங்கள் அம்மா சிலை இருந்தால் வருவேன் அப்படின்னார். உங்கள் அம்மா சிலை இருந்தால் நீ மட்டும்தான் போவ, இது உலகத்துக்கே அம்மா, அதனால தான் எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு. நல்லா இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் வந்து அதுக்காக சண்டை போடல. அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம், ஒன்றா உட்காந்தோம், டிஃபன் சாப்பிட்டோம், போனோம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அது அவர் கருத்து, இது என் கருத்து. நீங்கள் ஏன் அத்தனை பேர் என் ஆசைக்கு நடந்துக்கணும்?
அப்படின்னு நானும் நினைக்கக்கூடாது. அத்தனை பேரும் என் ஆசைக்கு இவன் ஏன் நடக்க மாட்டேங்கிறான், எஸ்வி சேகர் நம்ம ஆளு, அவரையும் இப்படி நான் இப்படி தான் பேசுவேன். அந்த சாயம் வந்து ரொம்ப அதிகமாக மூஞ்சியில் அப்படியே ஏறி போச்சு எனக்கு பிஜேபி சாயம். அதனால தான் என்னுடைய நிஜம் இதுவே தெரியாத போயிடுச்சு இத்தனை நாள், இந்த ஒரு 13 வருஷம். இப்போ அதனால திராவிட சாயத்தால் அழிக்கிறீங்க. திராவிடமும் சாயம் கிடையாது, எனக்கு சாயம் இதான் என் கலர். ஷூட்டிங்லேயே மேக்கப் போடாதவன், புரியுதா? இத்தனை படம் நடிச்சிருக்கேன். இதோ இந்த இது பாருங்க, போஸ்டர் ஓட்டியிருக்காங்க உரல்னுங்க, ஏன்னா அதுலேயும் நான் மேக்கப் போடுறது கிடையாது, போட மாட்டேன். எதுக்கு மேக்கப் போடணும்? ஏன்னா அது 60 வயசுக்கும் போகிறாங்க, இன்னொரு 15 வயசு குறைச்சி தான் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார் ஒரே ஒரு விஷயந்தான், பிஜேபியில் ஏடிஎம்கேல சேர்த்தேன், நான் தான் வாலண்டியராக சேர்ந்தேன், ஜெயலலிதா கூப்பிட்டாங்க சேர்ந்தேன், அவங்களே வெளில அமிச்சாங்க. ராகுல் காந்தி கூப்பிட்டார் சேர்ந்தேன், வெளில அமிச்சாங்க. சரி என்னடா எல்லாத்தையும் வெளில அனுப்புகிறாங்களே, நாமளே வெளில வரதுக்கு ஒரு கட்சி கிடையாதுன்னு நினச்சேன், பிஜேபியிலேருந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் பிஜேபியில் இருக்கிறதா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் பிஜேபியிலேருந்து வந்தேன் என்றால், ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, அங்கே நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலை வந்த பிறகு இந்த ரகசிய கேமரா, ரகசிய வீடியோ, ரகசிய ஆடியோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தனுடைய எதிராளியுடைய பலகீனத்தை நான் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி நான் ஜெயிப்பேங்கிறது ஒரு கேவலமான புத்தி. அந்த அரசியல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது அவசியம் இல்லை. அரசியலாக நம்ம பேசுகிறோம், நீ என்னை ஆதரிக்கிறியா ஆதரி, இல்லையா சரி வணக்கம். சரி, ஏன் இந்த மாதிரி ஒரு மலிவான வேலையை செய்கிறேன்னு ஏன் நீங்கள் அவர் கேட்கல? ஏன் கேட்கல? நான் தான் எத்தனை இல்லை கேட்டேனே. அவர் தான் சொன்னார், இந்த பழைய பஞ்சாங்க வேலையை வச்சுக்காதனார். எப்போ ஒருத்தன் பழைய பஞ்சாங்கன்னு சொல்கிறாரோ அவருடைய மைண்டுக்குள்ளே தெரியுது பாருங்கள், எதை நோக்கி அவர் பேசுகிற. நான் வேணால் டெல்லிக்கு டிக்கெட் வாங்கி தரேன், என்ன தூக்குனார், நான் டெல்லிக்கே போய் தூக்கிட்டேன்ல இன்னைக்கு, அவ்வளோதான். இதுவே அண்ணாமலை மிக சிறப்பாக இருந்திருந்தால் தமிழிசை மாதிரி 6 வருஷம் இருந்திருக்க போகிறாரு, ஏன் இல்லை? காயை நகர்த்தும் போதே இபிஎஸ் சொன்னது அண்ணாமலையை தூக்கு, 4:30 மணி வரைக்கும் ஏன் வரல அவர்? அண்ணாமலை போயிட்டு இவர் ஒருத்தர் தான் நயினா நாகேந்திரன் வந்தார் அப்படின்ன பிறகு தானே கிளம்பி வந்தார். இபிஎஸ் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இபிஎஸ் உடைய சுய ரூபம் விஸ்வரூபம் 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியும். சீட் ஷேரிங் போது சீட்டு கொடுப்பாரு, கேட்குற இடத்துலலாம் கொடுப்பாரெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் எல்லாமே இருக்குது. அரசியல்ங்கிறது அப்படி நொடியில் எல்லாம் செஞ்சிட முடியாது. ஏன்னா பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் எல்லா இடத்துலையும் அரசு அதிகாரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோடனே வேறு எந்த இடி ஏபிசிடி எதுவும் எங்கேயும் வேலை செய்யாது. சரி எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கலான்னு வேணால் கருவலாமே தவிர இதான் நடக்கும். ஸோ அது நம்ம நிச்சயமாக இல்லை, நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னா மேலே இருக்கிறவரையும் காலை பிடிச்சி கீழே இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் அரசியல். நான் இருக்கிற சூழ்நிலை ஏன் திமுக வரும்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 4500 ரூபா வரைக்கும் பணம் கொடுக்குற அளவுக்கு நல்ல விஷயங்கள், திட்டங்கள், ஏழை மாணவர்களுக்கு சத்துணவாகட்டும், மதிய உணவாகட்டும், அப்புறம் மகளிர் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபா, அம்மாவுக்கு அந்த மகளிர் உரிமைத்துறை, இப்போ பாக்கி எல்லாருக்கும் விட்டு போனவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்ட்டார். அது இன்னொரு 1 கோடி பேர் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, அது கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் ஆயிடுச்சு உரிமைத்தொகை. அப்புறம் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நான் முதல்வன் திட்டம், அதில் பாருங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட ஒரு பையன் வந்திருக்கான். அப்போது எவ்வளோ விஷயங்கள் எஜுகேஷனுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. என்ன பண்ணினாலும் சிறப்பாக பண்ணினாலும் ஒரு 10%க்கு பிடிக்காது, எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் 10,000 பேருக்கு இன்விடேஷன் கொடுங்களேன், ஒரு மாதம் கழிச்சு என்னை விட்ட பற்றியா நீ அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. அப்படி தான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட 50 இன்விடேஷன் வச்சுருந்தேன். என்னை விட்ட பற்றியானோன்னு இந்தாப்பா சாரி கொடுத்தேன், டேய் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ சொல்லி நான் என்ன பண்ணுறது? அவ்வளோதான். நான் இன்றைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பிராமணர்களில் 5 லட்சம் பிராமணர்கள் ஓட்டே போட்டதில்லை. இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நமக்கு தேர்தலில் பிச்சைக்காரன் ஓட்டு தேவை, குப்பை பொறுக்கிறவன் ஓட்டு தேவை, குடிகாரன் ஓட்டு தேவை. ஏன் அந்த ஏழை பிராமண ஓட்டு தேவையில்லையா? அந்த ஏழை பிராமணர்களுக்காக ஏதாவது செய்தால் அந்த 4 லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம்டாக வரும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியே 2 அல்லது 3 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வளோதான். அதான் நீங்கள் முதல்வர்கிட்ட சொல்லலாம்ல. சொல்லிட்டேன், இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன், லெட்டரே கொடுத்துருக்கேன். என்ன கொண்டு நம்ம ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். இதை நீங்கள் செய்யணும், செய்யலை ஆனால் செய்ய மாட்டேன் போன்றோம். யாராக இருந்தாலும் சார் இதை செஞ்சு பாருங்கள் சார், நமக்கு பெரிய இது. அவர் எங்கிட்ட நமக்கு நம் முதல்வர் சொல்கிறாரு அப்படிங்கிறார். அது அவருக்கு பிடிச்சிருக்கு.
அவருக்கு பிடிச்சதுனால சொல்லு. நான் வந்து அவரை தள்ளி வச்சு பார்க்கறது இல்லை. உதயநிதி என் பையனோட ஒரு இப்போ 2 or 3 இயர்ஸ் எல்டராக இருக்கலாம், இல்லை யங்கராக இருக்கலாம். எல்டரா இருப்பாங்க. எல்டராக இருந்தாலும் கிட்டத்தட்ட என் சன் எனக்கு 2 வருஷம் முன்னாடி கல்யாணம் தான், என் சன் வயசு தான் இருக்கும், அவ்வளோதானே. அதனால எனக்கு யார் மேலேயுமே பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது. ஆனால் யாராவது தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லு, அது எனக்கு தப்புன்னு தெரியும். நீ சொல்லுன்னா சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்குமே என்னுடைய கருத்துக்கள் ரைட்டாக இருந்ததுனாக்க 9841023545 ஃபோன் பண்ணி பாராட்டுங்க. பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நம்பர் அழிச்சிட்டு கம்முன்னு தூங்கிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி திட்டி ஆர்கியூ பண்ணி அதுக்கெல்லாம் டைம் இல்லை பாஸ். அதுக்காக தான் சொன்னேன். மீனாட்சி சுந்தரம் அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதோடைய உண்மையான கருத்து, நல்லா இருக்குது நல்லா இல்லை, உங்கள் ரோல் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்குது, எதுவாக இருந்தாலும் அதை எனக்கு எஸ்எம்எஸ் கூட நீங்கள் பண்ணி விட்டலாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.